தேவரீர், என் வாழ்க்கையில் நானும் பிரகாசிக்க வேண்டும். நான் என்ன செய்வது என்ற கேள்வியோடு இருக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது சங்கீதம் 89:15. கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். கர்த்தரை அறியும் அறிவில் வளர்ந்தால் மட்டும் போதாது, அவர் சத்தம் இன்னது என்று பகுத்தறியவும் நமக்கு தெரிய வேண்டும். அப்படி தேவ சத்தத்தை அறிந்து அதன்படி நாம் நடக்கும் போது நம்முடைய வாழ்க்கை மிக மிக பிரகாசிக்குங்க. ஆபிரகாமுக்கு கர்த்தரை பற்றி தெரியவே தெரியாது. அவர் பேசும்போது அவர் சத்தத்தை அவர் அறிந்து இவர் கர்த்தர் என்று நம்பி எல்லாவற்றையும் விட்டு அவர் பின்னாடி வந்தார். ஜாதிகளின் தகப்பனானார். சாமுவேல் சிறு பிள்ளை, ஆரம்பத்தில் அறியாவிட்டாலும் பிறகு கர்த்தருடைய சத்தத்தை அறிந்து அதன்படி நடந்ததனால் பெரிய தீர்க்கதரிசியாய் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவராய் மாறி போனார். நோவாவும் தேவ சத்தத்தை அறிந்து அதன்படி நடந்தபடியினால் மிகப்பெரிய அழிவிலிருந்து தன் குடும்பத்தை பாதுகாத்தார். மோசேவும் தேவனுடைய சத்தத்தை மிக நன்றாக அறிந்திருந்தார். 40 நாள் இரவும் பகலும் அவரோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணினார். விளைவு, தேவ முகத்தில் இருந்த அந்த பிரகாசம் மோசேயின் முகத்தில் அப்படியே டிரான்ஸ்பார்ம் ஆயிற்று. அதனால் ஜனங்கள் எல்லாரும் அவரை கண்டு பயந்தார்கள். மிகப்பெரிய கனத்தையும் மகிமையும் அவருக்கு கொடுத்தார்கள். தேவன் மனுஷனை ஏன் படைத்தார்? என்னதான் மனுஷனிடத்தில் அவர் விரும்புகிறார்? ஒன்றுமல்ல, நம்மோடு நெருங்கி பழக விரும்புகிறார். என் சிநேகிதனே, என் நண்பனே என்றெல்லாம் அழைக்கிறார். அப்படிப்பட்ட தேவனோடு நாம் நெருங்கி நண்பர்களாக மாற அவர் நம்மிடத்தில் விரும்புவது நாம் அவரோடு நெருங்கி பழக வேண்டும். அவரோடு ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல இருக்க வேண்டுங்க. அப்படி இருக்கும்போது அவருடைய சத்தத்தை நம்மால் தெளிவாய் கேட்க முடியும். அப்பொழுது அவருடைய முகப்பிரகாசம் நம்மில் பிரகாசிக்குங்க. உலகமே அந்த வித்தியாசத்தை பார்ப்பாங்க. தேவன் நம் பட்சத்தில் இருப்பதனால் நம்மளை உயர்த்துவார். போரிடமெல்லாம் ஜெயத்தை தருவாருங்க. எனவே தேவனிடத்தில் கேட்போம், தேவரீர் உம்மோடு நெருங்கி பழக, உம் சத்தத்தை அறிந்து கொள்ள எனக்கு கிருபை தாரும் என்று. அப்படியே தேவன் செய்வார். ஜெபிக்கலாமாங்க. அப்பா, நான் ஆதி அன்பை விட்டுட்டேன். உம்மோடு நெருங்கி பழகி உம் சித்தத்தை அறிந்து உம் பிரகாசத்தை நானும் பெற்றுக்கொண்டு உமக்காக பிரகாசிக்க கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.